So are you done? If the reaction is done, not here in the group, in the WhatsApp group. So இது வந்து day 11 ஆன class, right? So நான் உங்களுக்கு இது தபேசன் not here இங்க reaction இல்ல அங்க WhatsApp groupல react பண்ணிவிடு. So இன்னைக்கு வந்து like 14, right? So 16 உங்களோட 12th class இருக்கும். 12வது கிளாஸ், அதாவது மிட் டேர்ம் எக்ஸாம் கடைசி கிளாஸ். ஸோ 19ஆம் தேதி போயாவா இருக்கிறபடியா மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு போயா டேட்ல வந்து கிளாஸஸ் வந்து இல்ல. ஸோ 19 கிளாஸ் இருக்குமா இருந்தா உங்களுக்கு 19 எக்ஸாம் நடக்கும். இல்லைன்னு சொல்லிச்சோன்னா அடுத்த புதன்கிழமை லைக் அடுத்த புதன்கிழமை 21ஆம் தேதி உங்களோட மிட் டேர்ம் எக்ஸாம் நடக்கும். உங்களோட ஃபைனல் எக்ஸாம் அடுத்த மாசம் 15க்குள்ள உங்களோட ஃபைனல் எக்ஸாம் நடக்கும். ஸோ இந்த கிளாஸ்ல நாங்க படிக்க போற விஷயம் இந்த ஆமிஸா மீண்டும் ஒரு சின்ன விஷயம். ஸோ ஆமிஸா இங்க நாங்க யூஸ் பண்ண போறோம். ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்தவரையில ஆமிஸா இங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்ன்றது தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அந்த வகையில பாருங்க, ஃபர்ஸ்டா we use amis are to speak about we use amis are to speak about the name, position, age, place or location, qualities, appearance, etc. of something of someone. யாரோ ஒருவர்கிட்ட பேர், அவர்கிட்ட பொசிஷன், அவர்கிட்ட வயசு, அவர் எங்க இருக்கிறார், அவர்கிட்ட பண்புகள், அவர்கிட்ட தோற்றத்தை பற்றி நாங்க கதைக்கிறதுக்கு இந்த ஆமிசான்ற வேர்ட்ஸை வந்து நாங்க யூஸ் பண்றோம். கீவேர்ட்ஸ் அல்லாடி ஆமிசான்றது வந்து அந்த விஷயம், இந்த 3 விஷயத்தையும் வந்து பயன்படுத்துவோம். என்னத்துக்கு? ஒரு ஆக்களை குறிப்பிட்டு கதைக்கிறது, அவற்றை பொசிஷனை குறிப்பிட்டு கதைக்கிறது, அவற்றை வயசை குறிப்பிட்டு கதைக்கிறது, பிளேஸ், குவாலிட்டிஸ், அப்பியரன்ஸை பற்றி கதைக்கிறதுக்கு வந்து நாங்க அவற்றை அந்த அது சம்பந்தமான விஷயத்தை பற்றி கதைக்கிறதுக்கு இந்த ஆமிஸா வந்து நாங்க யூஸ் பண்ணோம். அந்த வகையில பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆம் அங்க யூஸ் பண்ண போறோம், இஸ் அங்க யூஸ் பண்ண போறோம், அங்க யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தா ஆம் நாங்க யூஸ் பண்ண போற விஷயம் வந்து ஐக்கு வந்து நாங்க ஆம் யூஸ் பண்ண போறோம். ஸோ எந்த கிளாஸ்ல இருக்கிறார்களுக்கு தெரியும், நெகட்டிவ் கொஸ்டின் 2 விஷயம், பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் வந்து படிப்பிச்சு கொண்டு வரது. அந்த வகையில ஐ ஆம் நாங்க சொல்லிக்கல, அதை வந்து நெகட்டிவா சொல்லிக்கல, ஐ ஆம் நாட். ஆம்க்கு பதிலா நாட் வரப்போகுது, ஆம்க்கு பக்கத்துல நாட் வரப்போகுது, ரைட்? ஐ ஆம் நாட். ஸோ ஆம் எங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டுனா என்னது என்ற ஒரு வசனத்தை பற்றி நாங்க கதைக்க போறோம்னு சொல்லிட்டோம்னா அங்க நாங்க ஐ யூஸ் பண்ண போறோம். ஐ ஆம் நாட். தென் he sheetக்கு வந்து இஸ் வருது, he sheetக்கு வந்து இஸ் வருது, ரைட்? அதாவது ஒரு சிங்குலரா இருக்கிற பட்சத்துல he she it, அவன் அவள், அதுக்கு வந்து இஸ் வருது. சோ அதை நாங்க நெகட்டிவா சொல்லிக்கலாம், வந்து பக்கத்துல நாட் வருது, இஸ் நாட். யூவி தேவன்னு சொல்லி சொன்னா என்னது? ப்ளூரல். அது இந்த ப்ரோனவுன்ஸ் வந்து வடிவாவே அந்த 10வது கிளாஸ்ல நீங்க பாத்துட்டீங்க. அது விடவும் நான் தெளிவா திருப்பி இதுல சொல்றேன். சோ யூவி தேண்டுக்குல வந்து ப்ளூரல் தன்மை. அப்புறம் நாங்க ஆ யூஸ் பண்ண போறோம், நெகட்டிவ்க்கு ஆ நாட் யூஸ் பண்ண போறோம். சோ இதுல நீங்க படிச்சு கொள்ள வேண்டிய விஷயம், ஐ என்னத்துக்கு யூஸ் ஆகுது, ஹி ஷீட்டுக்கு என்ன யூஸ் ஆகுது, ப்ரோனவுன் சாரி ஹி ஷீட் என்ற ப்ரோனவுன்ஸுக்கு என்ன பிஓபி யூஸ் ஆகுது, யூவி தேக்கு என்ன யூஸ் ஆகுது. சோ ஐக்கு ஆம், ஹி ஷீட்டுக்கு இஸ், யூவி தேக்கு ஆ. For an example பாருங்க, I am Roy, I am just 23, I am a student, position, I am fat and short, தோற்றத்தை பற்றி கதைக்கீங்களா, I am. பாருங்க எல்லாத்துலயும் வந்து I am and வருது. am தான் என்னது? It's a be verb, right? I am fat and short, I am sociable, I am sociable, quality sociable ன்னு சொல்லி சொன்னா சமூகத்தோட இணைஞ்ச ஒரு ஆள். I am in Colombo, so the place குறிப்பிட்டு. So I am a teacher, but my brother is an electrician. So இப்படியான விஷயங்களுக்கு வந்து இந்த am is use ஆகுது. 2 வசனத்தை தொடுத்து சொல்லிக்கலையும் நாங்க ஒரு விஷயத்துல வந்து am is are மூணுமே வந்து யூஸ் பண்ண போறோம். Roshan is in Vavaniya, but his brother is in Colombo. I am so sensible, but my sister is so brave. நான் கொஞ்சம் சென்சிபிளான ஆள், ஆனா என் சிஸ்டர் துணிச்சலான ஒருத்தி. I am intelligent, but I am not moody. இன்டெலிஜென்ட் சொல்லி சொன்னா அறிவார்ந்த, மூடி என்று சொல்லி சொன்னா மூடர்களை வந்து நாங்க மூடி என்று சொல்லுவோம். அதாவது அறிவில்லாதாக்கள் நாங்க மூடி என்று சொல்லுவோம். Sister is she is interested in music, but she is not interested in acting. So நடிக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை, ஆனா
மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட். ஐ எம் ஃப்ரீ பட் தே ஆர் வெரி பிஸி. நான் ஃப்ரீயா இருக்கிறேன், அவர்கள் வந்து பிஸியா இருக்கிறார்கள். ஸோ ஐ ஆம், மை பிரதர் இஸ், ரோஷான் இஸ், ஷீ இஸ், ஐ ஆம், லைக் ஷீ இஸ் நாட், லைக். ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து ஐக்கு வந்து என்ன, யூவிக்கு என்னது, சாரி ஐக்கு என்னது, ஹீஷீட்டுக்கு என்னது, யூவி தேக்கு என்னதுன்னு சொல்லி உங்களோட மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா தட்ஸ் ஃபைன். ஹூ ஆர் யூ, உங்களை நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துலயும் இந்த ஆமிசா யூஸ் பண்ண போகுது. அதாவது நேம் ரோஷான், ஏஜ் 23, பிளேஸ் பட்டிகலோ, பொசிஷன் டெக்னீஷியன், குவாலிட்டிஸ் ஹார்ட் ஒர்க், சோஷபிள். லைக் இவ்வளவு மருந்துன்னு சொல்லி சொன்னா இவ்வளத்தையும் வச்சுக்கொண்டு நாங்க இப்படி எங்களை நாங்க அறிமுகப்படுத்துறது. ஐ எம் ரோஷான், ஐ எம் 23, I live in Batikalo, I am this technician, I am hardworking, sociable, and straight person. Like, so you are, who are you and கேட்டா அந்த ஆமிசாவை வச்சு உங்களுக்கு வசனம் உங்களோட பாடலையே மேக் பண்ண தெரியணும். மை செல்ஃப்ல இது நீங்களே மேட் பண்ண ஒரு விஷயம், ரைட்? மை செல்ஃப்ன்ற ஒரு விஷயத்துல நீங்க ஆல்ரெடி இது எனக்கு வீடியோ ஆக்டிவிட்டியா போட்டிருக்கிறீங்க. ஸோ அதை விட நான் உங்களுக்கு ஸ்பெஷலா இதுல சொல்லணும் என்ன விஷயம்னு சொல்லிச்சேன், இந்த குவாலிட்டிஸ், பண்புகளை பற்றி நான் இதுல எக்ஸ்ட்ராவா கழிச்சிருக்கிறேன். மிச்சம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே அறிமுகப்படுத்துறதுக்கு தெரியும். 10வது கிளாஸ்ல ப்ரோனவுன்ஸ் படிச்சேன். என்னென்னத்துக்கு எப்படியான ப்ரோனவுன்ஸ் நாங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லி தந்தேன். ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி அதையும் இதையும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன தெரியும், இப்ப உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு வசனத்தை வந்து நான் மீட் பண்றது, ப்ரோனவுன்ஸையும் இந்த வீவர்ப் ஆமிசாவையும் வெற்றிக்கொண்டு, ரைட்? போக போக ஒவ்வொரு டென்சஸ் நாங்க படிக்கல ஒவ்வொரு விஷயத்துல வந்து நான் சொல்லி கொண்டு போவேன். ஸோ எவ்வளவு என்னென்ன விஷயத்த இதுக்குள்ள நீங்க சேர்க்கணும். ஸோ கடைசியா வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அவுட்புட் கிடைக்கும். ஸோ இது ஒரு ட்ரையல், ரைட்? இப்ப நாங்க போய் கொண்டிருக்கிறோம், ஒரு 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 டிராவலிங் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். அந்த டிராவலிங்ல முடியல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பெனிஃபிட் அல்லாடி ஒரு ஒரு குட் அவுட்புட் ஒன்று கிடைக்கும். ஸோ ஹூ யூ ஆர், who is this? So இதுவும் வந்து அந்த ப்ரோனவுன்ஸ், அதாவது நாங்க போன கிளாஸ்ல படிச்ச ப்ரோனவுன்ஸ், அதாவது இப்ப கொஞ்சம் முதல் படிச்ச ப்ரோனவுன்ஸ், அதை பற்றி நாங்க அதை வச்சு ஹீ ஷீட்டை யூஸ் பண்ணி who is this ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். நேம் மஹேஹா, ஏஜ் 33, 32, பிளேஸ் Trincomalee, position nurse, which means she's Menaha, she's 33, her place is Trincomalee, she's the nurse, she's generous, active, stubborn, and she's fair and slim. So she and யூஸ் பண்ணி ப்ரோனவுன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இங்கால நீங்க சொல்லலாம். முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், ஆமிஸா தெரிஞ்சாதான் அதை கரெக்டா உங்களால பொருத்த முடியும். ஆம் அங்க வரும், மிஸ் அங்க வரும், அங்க வரும். மற்ற மாதிரி நீங்க பொருத்திட்டீங்கன்னு சொல்லி சொன்னா மீனிங்லெஸ் சென்டென்ஸா போயிடும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதுல பாருங்க, ஷீ இஸ் வந்துருக்கு, ஷீ ஆர் பியூட்டிஃபுல் கேர்ள்னு சொல்லி சொன்னா அது ஒரு அர்த்தம் இல்லாத வசனமா போயிடும், ரைட்? பாருங்க, திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் Menaha. She is 33 years old. She is from Trincomalee. She is too generous and active, but a bit stubborn. Menaha is fair and complexion and slim, right? Who they are, அவர்களை பற்றி நாங்க அறிமுகப்படுத்த போறோம், right? They are my friends. They are my classmates. They are from my village. They are so helpful and intelligent, but little aggressive. What is the meaning of aggressive? What is the meaning of aggressive? They are my friends. They are my classmates. They are from my village. They are so helpful and intelligent, but little aggressive. Aggressive and சொல்லிச்சோன்னா என்ன பிள்ளைய? What is the meaning of aggressive? தேர்ச்சியற்றவர்கள். Sorry? சொல்றது சரி, அத கொஞ்சம் பிள்ளைத்த சொல்லுங்க. தேர்ச்சி இல்லாதவங்க அப்படின்னுவாங்க. Okay. Any other meaning? Sorry? Like
அந்த கோவப்படுறது, அதாவது ஒரு விஷயத்த வந்து ஆக்கிரமிச்சிருக்கிற விஷயத்த வந்து நாங்க அக்ரெசிவ். அதாவது வந்து அவள் வந்து எவ்வளவு அறிவா இருந்தாலும் அவளுக்கு நிறைய முரட்டுத்தனம் சாரி Enraged. சாரி முரட்டுத்தனமைப்பாங்க. முரட்டுத்தனம். அதாவது வந்து ஒரு முரட்டுத்தனம் என்று கோவத்தை வந்து ஆக்கிரமிப்பு ரீதியில வந்து காட்டுவாங்க. கோவத்தை வந்து ஒரு ஆக்கிரமிப்பு ரீதியில கோவம் வர்றது வந்து கோவத்துல நிறைய கைன்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு ஆக்கிரமிப்பு. ஆக்களை வந்து ஒரு ஒரு என்னன்னு சொல்றது, மன இதுக்கு உள்ளாக்கி அவங்களை வந்து கஷ்டப்படுத்துறது வந்து லிட்டில் அக்ரெசிவ் நாங்க சொல்லுவோம். ரைட், முரட்டுத்தனமான. ரைட், லிட்டில் அக்ரெசிவ். சோ இது வந்து ஹூ தே ஆர். ரைட், ஹூ ஆர் தே, அவர்கள் யார் என்று நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு வந்து இந்த ஃப்ரேஸை வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம். ஹூ ஆர் தே? தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தே ஆர் மை கிளாஸ்மேட்ஸ். இதுல ரெண்டு விஷயம் உங்களுக்கு பயன்படும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் இந்த வசனத்தை நீங்க அமைச்சு கொள்ளலாம். ஒன்று ப்ரோனவுன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது எந்த இடத்துலயும் வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் வேற இதை பாருங்க, தே தான் வந்திருக்கு. அப்ப ப்ரோனவுன்ஸ் இதுல நீங்க படிச்சிருக்கோம். முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் ஆம் இஸ் ஆ இங்க யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு சின்ன விஷயம். ஆம் அங்க, இஸ் அங்க, அங்க தெரிஞ்சிருந்தா தட்ஸ் ஃபைன். சோ ஹூ தே ஆர். முதலாவது வந்து ஹூ இஸ் திஸ், ஹூ ஆர் தே. ரைட், பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ். அதுலயே வந்து பாசிட்டிவ் கொஸ்டினுக்கு வந்து பி வெர்ப முன்னுக்கு போட போறோம். மற்றதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஆர் யூ a students? ரைட், சொல்றது ஆர் யூ a student? Is your father a doctor? உங்களோட father டாக்டரா? Are you interested in music? Are your friends so helpful? Am I handsome? Am I selfish? Is she a doctor? Is Roshan from Candy? So, what is the meaning of selfish? Selfish ன்னு சொல்லி சொன்னா என்ன? சுயநலவாதி. சுயநலவாதி. Yes. So am I selfish? நான் சுயநலவாதியா? So positive questionக்கு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா be verb முன்னுக்கு வரும். Are you a student? நாங்க positive வசனமா மாத்தினோம்னு சொல்லி சொன்னா you are a student. Your father is a doctor. You are interested in music. So you are interested in musicல ஆவ தூக்கி முன்னுக்கு போடுறோம். So are you interested in music? அவ்வளவுதான் இதுல விஷயம். So negative ன்னு சொல்லிக்கல பக்கத்துல நோட் வரப்போகுது. இது சரியான ஈஸி திங், சிம்பிள் திங். இதுல வந்து பாருங்க, ஐ ஆம் நாட், he is not, she is not, it is not, you are not, we are not, they are not. So பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. கொஸ்டனுக்கு ஆம் முன்னுக்கு போட போறோம். ரைட், is she, is he, is it, am I, are you, are we, are they, அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த வகையில பாருங்க, நெகட்டிவ்ல என்ன வருது, aren't you selfish? நீங்க செல்ஃபிஷ் இல்லையா? are you selfish? aren't you selfish? right, are not நாங்க சுருக்கி சொல்லிக்கலாம், aren't you selfish என்று சொல்லி சொன்னா நீங்க சுயநலவாதி இல்லையா? aren't they in the canteen? அவர்கள் கேண்டீன்ல இல்லையா, இருக்கவில்லையா? aren't they from Colombo? Isn't it beautiful? இது அழகா இல்லையா? Isn't it beautiful? Isn't she jealous with you? Jealous என்ன? What is the meaning of jealous? பொறாமை. Yeah, பொறாமை. Jealous. Isn't he an artist? Am I not your friend? நான் உங்களோட friend இல்ல. Am I not your friend? Am I not fair? நான் fair இல்லையா? Isn't a computer useful? Isn't a computer useful? Isn't she your friend? அவளோட friend இல்லையா? Isn't she your friend? Right? So இது வந்து negative question வரும். இது positive question வரும். So next one, it's a one of the proverbs, right? Proverbs, what is the meaning of proverbs? Proverbs என்ன? பழமொழி. பழமொழி. So தமிழ்ல இந்த நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், மீனிங் சொல்றேன். So தமிழ்ல இப்படி ஒரு proverbs இருக்குது. அது என்னன்னு நீங்க சொல்ல போறீங்க, right? Prevention is better than cure. It is easy, அதுக்கான meaning. It is easiest to stop something happening in the first place than to repair the damage after it has happened. ஒரு விஷயம் நடக்கல, இதெல்லாம் தமிழ்ல சொல்லிட்டு சொல்லலாம், அந்த பழமொழி வந்துடும். Prevention is better than cure. தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க அந்த பழமொழிய? ஒரு விஷயத்த வந்து நடக்கிறதுக்கு முதல், கெட்டதா நடக்கிறதுக்கு முதல், சரி,
வெள்ளம் வரும்னு அணைக்கட்டு. யா, அதுவும் வரும். அதை விட ஓகே, அதுவும் வரும். அதை விட நாங்க ஒரு பழமொழி படிச்சிருப்போம் தானே, வரும் முன் காப்போம். ஏசனோ Oh, yes, ma'am. வரும் முன் காப்போம்னு சொல்லி சொன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஒரு விஷயத்த வந்து நாங்க எடுத்துக்கொள்றது முதல், அதை அனுபவிக்கிறதுக்கு முதல் வரும் முன் அதை காக்கும். விச் மீன்ஸ் இட் இஸ் ஈஸியர் டு ஸ்டாப் சம்திங். அதாவது வந்து ஒரு விஷயத்த நாங்க தடுக்கிறதுக்கு முதல் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் தேன் டு ரிப்பேர் த டேமேஜ் ஆஃப்டர் இட் ஹேஸ் ஹேப்பன். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சோன்னா அதுக்கான ரிப்பேர் செய்யறதை விட அதை ஏன் அப்படி வர்றது முதலே யோசிச்சு அந்த விஷயத்த நாங்க செய்யக்கலே ஒரு சிறப்பா செய்துட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த விஷயம் வந்து ஒரு ஒரு 100% சக்சஸா 100% பெட்டரா வந்து நடக்கும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். வரமுன் காப்பும். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அதை பற்றி கவலைப்படுறதை விட நடக்கிறதுக்கு முதலே அதை பற்றி நாங்க யோசிச்சு சரியா டிசிஷன் எடுப்போமா இருந்தா அது வந்து மச் ஈஸியரா இருக்கும். ஸோ பெட்டர் அதுல சொல்லி இருக்கிறது அதான், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஒரு விஷயம் வந்து முடிஞ்சு அதை முடியறதுக்கு முதல் அந்த விஷயத்த நாங்க வருமுன் காப்போம்னு சொல்லி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ரோவர்ப், பழமொழி. ஸோ எவ்ரி கிளாஸ் இந்தியால இருந்து எவ்ரி கிளாஸுக்கு வந்து லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு ப்ரோவர்ப் வந்து சொல்லி தருவேன். ஸோ எஸ், இட்ஸ் ஆல் அபவுட் தட். ஸோ அவ்வளோதான். இது நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லி சொன்னது இதுதான். ஆமிசான்றதுதான் இந்த கிளாஸுக்கான விளக்கம். அதாவது ஆம் எங்க வருது, இஸ் எங்க வருது, ஆ எங்க வருது, அது எப்படி நாங்க நெகட்டிவ் சைட்ல கொஸ்டினோ நெகட்டிவ் சைட்ல வசனம் அமைக்கிறது, எப்படி நாங்க பாசிட்டிவ் சைட்ல வசனம் அமைக்கிறது, எப்படி நாங்க அதை கொஸ்டனுக்கு மாத்துறது. முக்கியமா இருக்கிற பீவர்ப் மூண்டும் என்ன, ஆமிசா. ஸோ அந்த ஆமிசாவை வச்சுதான் அதுக்கு பின்னால நோட் போட்டா நெகட்டிவ், நோட் போடாம நார்மலா எழுதிட்டோம்னு சொல்லி சொன்னா பாசிட்டிவ். தி லாஸ்ட் ஒன் கொஸ்டின் பீவர்ப் முன்னுக்கு போட்டோம்னு சொல்லி சொன்னா அது கொஸ்டின் அவர். ஸோ ஆல் அபவுட் தட். ஸோ that's what I said. So இதைத்தான் நான் இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லி தரணும்னு சொல்லிச்சேன். So yes, finally we finished this class too. So Friday 16, right, 60th of August உங்களோட லாஸ்ட் கிளாஸ், அதாவது மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான லாஸ்ட் கிளாஸ் 12th கிளாஸ் அபிலிட்டியை பற்றி கதைக்க போறோம். திறமைகளை பற்றி அந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் PDF. ஸோ வெள்ளிக்கிழமை உங்களை ஒரு புது லெசனோட சந்திப்போம். ஆல்சோ 21ஆம் தேதி நடக்க போற அந்த மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு டுடேல இருந்து நீங்க ரெடி ஆகுங்க, படிங்க. டவுட்ஸ் இருந்தா எனக்கு கேளுங்க. உங்களோட ஹோம்ஒர்க்ஸ் பிளஸ் நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணி இருக்கிற அட்டெண்டன்ஸ் 2வது, 3வது இந்த பதில் சொல்றது, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்றது, அந்த 3 விஷயத்தையும் வந்து அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணித்தான் நாங்க அந்த எக்ஸாம் மார்க்ஸ் போடுவோம். ஸோ 21 நீங்க செய்துட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா 22 இந்த ஹைக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே ரிசல்ட்ஸ் காட்டாததுல ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ 22ஆம் தேதி விடிய குரூப்ல உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவேன், மெயின் குரூப்ல வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து ரெடியா. ஸோ அவ்வளவு வந்து என்னுடைய விஷயம். ஸோ டவுட்ஸ் இருந்தேன்னு சொல்லி சொன்னா நீங்க கால் பண்ணுங்க, இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்க, வாட் எவர். ஸோ ஹோம்ஒர்க்ஸ் வந்து திருத்தாதவர்களுக்கு இந்த எக்ஸாமோட எல்லாமே வந்து நான் ஃபினிஷ் பண்ணி திருத்திடுவேன். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ ஐ வில் வைண்ட் அப் திஸ் கிளாஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஸோ லீவ் ஆகிறதுக்கு முதல் எனக்கு அந்த கடைசி மெசேஜுக்கு வந்து ரியாக்ஷன் ஒன்று பண்ணி விடுங்க. உங்களோட அதாவது இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணி கடைசி கிளாஸ் வரைக்கும் ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க, அந்த அட்டெண்டன்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கேட்டுருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு டேக் அவுட் யுவர் அட்டெண்டன்ஸ் இயர். ஸோ மறந்துடாம அந்த கடைசி மெசேஜுக்கு மட்டும் ரியாக்ஷன் வந்து போட்டுவிடுங்க இந்த கிளாஸ்ல இருக்கிறாங்களுக்கு. ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஹியர். Good night all. Good night, ma'am. Good night, Miss.